ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். ஒரு டாபிக் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. டிட்டாச்ட் ஆக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது தான் டிட்டாச்ட் ஆக்ஷன்ஸ். ஏன்னா நம்மளை தெரியாமல் நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு அட்டாச்மெண்ட்டோட தான் செஞ்சுட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி நான் வந்து டிட்டாச்மெண்ட் பற்றி பேசியிருக்கேன். அதனால உங்களுக்கு மோஸ்ட்லி புரியும். நமக்கு இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது செய்யறதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறது தான் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு. ரிலேஷன்ஷிப்ஸில் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது எனக்கு வந்து இவங்க அப்பா இல்லை அம்மா இல்லை என்னோட கணவன் இல்லை மனைவி என்னோட குழந்தைங்க, ஸோ இப்படி தான் என்கிட்ட இருக்கணும், இல்லை இது எனக்கு பண்ணணும். நான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க, இல்லை ரொம்ப நன்றியோடு இருப்பாங்க. நான் கொடுக்குற அந்த அளவற்ற அன்பை வந்து அவங்க லைஃப்பை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்கிறதுனால அந்த நன்றியோடு என்கிட்ட இருப்பாங்க. ஸோ என்னை வந்து தப்பாக பேச மாட்டாங்க, இல்லை என்னை கோவப்படுத்த மாட்டாங்க, இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே அட்டாச்மெண்ட். ஸோ ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு குக்கிங் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குக் பண்ணி கொடுக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஒரு குக்கிங் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் அட்டாச்ட் ஆக்ஷன். அது இல்லாமல் எனக்கு சந்தோஷமாக இருக்குது மற்றவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கறதுக்கு, அது அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் என்ன இப்படி குக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கோபம் வராமல் அதை வந்து ஹர்ட்டாக எடுத்துக்காம அது சந்தோஷமாக பரவாயில்ல அவங்களுக்கு அது பிடிக்கல அதனால தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு நேச்சரில் இருக்கிறது தான் டிட்டாச்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த குக்கிங் மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், காசு செலவு பண்ணுவோம், பொருள் வாங்கி கொடுப்போம், நிறைய 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 விஷயங்கள் பண்ணுவோம். என்ன ஞாபகம் வந்துச்சோ அதை நான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதிர்பார்ப்புனா அவங்க திரும்பி ஏதாவது செய்யணுங்கிறது கிடையாது, அவங்க என்கிட்ட அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கூட. நான் எல்லாமே செஞ்சு என்கிட்ட அன்பாக கூட பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அது செல்ஃப் லவ்லேருந்து செய்யலை, ஆனால் அவங்க மேலே இருக்கிற லவ்ல செஞ்சுருக்கோம். அப்படின்னா வெளியில் ஒரு விஷயத்த நம்ம தேடுறோம், அங்கே வெளியில் அட்டாச்சாக தான் அந்த ஒரு வெளியிலேருந்து எனக்கு லவ் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் அட்டாச்ட் ஆக்ஷன். ஸோ டிட்டாச்சாக பண்ணணும் அப்படிங்கும்போது டோன்ட் ஃபால் ஃபார் எனிதிங் ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலேருந்து எதுவுமே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம செய்யறது. அது ஒரு பொருள் கிடையாது, ஒரு அன்பா இருந்தாலும் அதுவும் கிடைக்காது சம்டைம்ஸ். உண்மைங்க அது. ஏன்னா லைஃப்ல உங்க எனர்ஜி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க அந்த அன்பு எனக்கு கிடைக்கணும், இப்ப நான் ஒரு விஷயம் பண்ணா அவங்க வந்து என்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அந்த எனர்ஜி அவங்கள ஹிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்லோலி உங்க 2 பேருக்கும் உள்ள அந்த வைப்ரேஷன்ல சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க அந்த ரிலேஷன்ஷிப் பேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குங்கிற அந்த ஒரு எனர்ஜி வெளியில வரும்போது அந்த பர்சனுக்கு அது சஃபகேஷனா இருக்கும். இதுதான் ஆக்சுவலி எனர்ஜி ஒர்க் பண்ற ஒரு டைனாமிக்ஸ். நம்ம அதை புரிஞ்சுக்காம நம்ம கொண்டு போய் அன்பை கொடுத்து அந்த திட்ட வாங்கிக்கிட்டு வருவோம் நிறைய இடத்துல. அதே மாதிரி இப்போ ஒரு ஜாப் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபீஸ்ல நம்ம பண்ற வேலையெல்லாம் வந்து இஃப் ஐ வாண்ட் டு ஷோ மை செல்ஃப் அஸ் அ குட் பர்சன், நான் ரொம்ப நல்லா வேலை செய்கிறேன்னு எல்லாரும் சொல்லணும், என்னோட ஜாப்ல வந்து நான் வந்து அதாவது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் வந்து ஒரு பெஸ்ட்டு எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசணும், என்னோட அந்த பெருமை எனக்கு வந்து நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு அங்கே வருது, என்ன தெரியாம நான் வருது, அது எல்லாமே அட்டாச்ட் ஆக்ஷன்ஸ் தான். அது வேணுங்கிறது கூட கிடையாது, அது போயிடுமோங்கிற பயம் கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். அந்த வேலை போயிட்டாலும் எது எனக்கு வரணுமோ அது என்னை தேடி வரும், எனக்கு எதுவுமே வந்து இன்றியமையாதது அப்படின்னு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸ்ல நம்ம ரீச் ஆகும்போது நம்ம எங்கேயுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ண மாட்டோம், அங்கே நம்மளோட சந்தோஷத்துக்காக வேலை செய்வோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜேர்னியில் அந்த பிளேஸ்க்கு நம்ம தானாக ரீச் ஆகி தான் ஆகணும். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட அட்டாச்டு ஆக்ஷன் வரும்போது தானாக உங்களுக்கு அந்த டைமில் உங்களோட அந்த இன்ட்யூஷன் கரெக்டாக காட்டும், நீ இப்போ அட்டாச்சாக அந்த ஆக்ஷனை பண்ணுறேன்னு. உடனே நம்ம அதை செய்ய மாட்டோம். ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் ஜேர்னி இஸ் ஸோ பியூட்டிஃபுல்னு நான் சொல்லுவேன். நம்மளை வந்து நம்ம என்னெல்லாம் தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு அது எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ஹாபி பண்ணுறோம், இல்லை நான் ஒரு போஸ்ட் போடுறேன், நான் ஒரு வீடியோ போடுறேன், அங்கே எல்லாமே நான் வந்து இதை பார்த்து எல்லாரும் நான் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லணும், இல்லை என்னோட அந்த கலை சூப்பராக இருக்குது, என்னோட ஒரு ஹாபி வந்து ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு பாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து பார்த்து எல்லாரும் நல்லதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அதை போட்டதுக்கப்புறம் யாரெல்லாம் நல்லது சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறது, இது எல்லாமே
அட்டாச்டு ஆக்ஷன்ஸ் தான். மோஸ்ட்லி நம்ம டிட்டாச்டு ஒரு மோட்ல போகும்போது ஸ்லோலி இந்த நமக்கு வந்து அந்த காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நமக்கு குறைஞ்சிரும். ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம வந்து வி வில் ஸ்டார்ட் டூயிங் அவர் பேஷன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த அவுட்டர் வேர்ல்டு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்படி உங்களை தேடி பாராட்டுகள் வர ஆரம்பிக்கும். அந்த பாராட்டு உங்களை எங்கேயுமே வந்து அந்த ஈகோல டச் பண்ணாது. அதை வந்து ஹம்பிளா எடுத்துக்க நம்மளால முடியும். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங்காக மாறிட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. எனக்கும் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி காலை எடுத்து வைக்கணும்னாலும் உங்க மனசுல என்ன எண்ணம் இருக்கு, நடந்து போகும்போது யாரையாவது பார்த்ததும் டக்குன்னு என் ஹேர்லாம் நல்லா இருக்கா, என் ஃபேஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? அப்படின்னா நம்ம வந்து அந்த வெளியில இருக்கிறவங்க என்னை வந்து பார்க்கும்போது நான் அசிங்கமா இருந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வராம நம்ம எப்படி இருந்தாலும் கண்டுக்காம நம்மளால நடந்து போக முடியணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அது வந்து ரொம்ப சட்டலா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், நமக்கு வந்து தெரியவே தெரியாது. நான் வந்து இப்போ அந்த டீப்பர் பாயிண்ட்ஸ்ல கனெக்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்ப நான் சொல்றது சின்ன விஷயங்கள். நீங்க லைஃப்ல 24/7 நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக பண்றீங்க, அந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் தட். நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைச்சா கூட நான் இப்போ உடனே யோசிப்பேன், இப்போ ஏன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாராவது கேட்டாங்க, சரி ஐயோ அவங்க கேட்டாங்களே அவங்களுக்கு பண்ணுமே அப்படிங்கிற எண்ணம் வருதா? அப்படின்னா ஐ ஹாவ் அ கமிட்மெண்ட். அங்கே பண்ணலன்னா அவங்க என்ன தப்பா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா திமிருன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அப்படின்னா நான் பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இல்லை எனக்கு வந்து இவங்க யாரோ பண்ணது தப்பு, ஸோ லெட் மீ ப்ரூவ் தட், லெட் மீ ஷோ தட் அப்படிங்கிற எண்ணத்துல எனக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தோணுதா, அப்போ வந்து நான் உடனே ஒரு ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ நோ, அதுக்காக நான் பண்ணலை இதை. இஃப் மை மெசேஜ் ஹேஸ் டு ரீச் த ரைட் பர்சன் இட் வில் ரீச் அப்படிங்கிறது. அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து புரிஞ்சது மற்றவங்களுக்கும் புரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஓவரா அதை புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரியுமே சொல்லி கொடுத்துடலாமே அப்படின்னு நான் நினைக்கிறது. ஸோ அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வரும். புரிஞ்சுக்கலன்னா நல்லா கடவுளே டப்புன்னு கொண்டு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி நமக்கே வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம புரிஞ்சுப்போம். இதை புரிஞ்சுக்காம நம்மளால இந்த ஜேர்னியில் ஃப்ரண்ட்ல போக முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜ் பொறுத்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து சில பேருக்கு என்ன நான் பேசுகிறேன்னே புரியாது. ஸோ அதுவும் பரவாயில்ல. டோன்ட் வரி அபவுட் தட். உங்களுக்கு இப்போ புரியலன்னா விட்டுருங்க, அந்த வீடியோவை பார்க்காதீங்க. இது உங்களுக்கு புரிய வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு தானாக இந்த வீடியோவோ இல்லை இது மாதிரி ரிலேட்டடான ஒரு வீடியோவோ உங்கள் முன்னாடி வரும். அப்போ நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். ஸோ டோன்ட் கோ அண்ட் சிட் தேர் அண்ட் திங்க், என்னடா இது எனக்கு புரியலையே, am I not fit for this journey, இல்லை இவங்க என்ன லூஸ் மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி அங்கே தேவையில்லாத ஒரு எனர்ஜியை கொடுக்காதீங்க. புரியலன்னா ஐ எம் நாட் எட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன். ஐ திங்க் நான் வந்து அந்த டிட்டாச்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப்ல நம்ம என்னெல்லாம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த அவேர்னஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் பி அவேர், சரண்டர் டு யுவர் சோல், அதுதான் நான் சொல்லுவேன். அந்த சோல் கிட்ட சரண்டர் பண்ணீங்கன்னா அந்த அவேர்னஸை காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து ஸ்லோலி உங்க ஈகோலேருந்து வெளில வந்துடலாம். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.